பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த திங்கட்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக வேத வசனத்தை வாசிப்போம். அது ஆதியாகமம் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நோவாவையும் அவனோடு கூட பேழையினர் சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமி மேலே காற்றை வீசை பண்ணினார். கவனிங்க, பேழைக்குள்ளே இருக்கிற பேழை அரராத்து மலைக்கு மேலே மிதந்து கொண்டிருக்கிறது. பயங்கரமான தண்ணீர் எல்லாம் ஆண்டு போயின. இப்ப மழை நின்று போய்விட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் வடிகிறது. கவனிங்க, இப்ப ஆண்டவராகிய கர்த்தர் பாருங்க, தேவன் நோவாவையும் அவனோடு கூட பேழையில் இருந்த சகல மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியிலே காற்றை வீச பண்ணினார். அப்போது ஜலம் அமர்ந்தது. அல்லேலூயா. பேழைக்குள்ள இருக்கிறவனை மட்டும்தான் ஆண்டவர் நோக்கி பார்த்தார். அதில் இருக்கிற நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் பார்த்தார். நோவாவையும் அவன் குமாரரையும் பார்த்தார். காரணம் என்னன்னு கேட்டா, பேழை என்பது சபை. சபைக்குள்ளே யார் அடங்கியிருக்கிறார்களோ, சத்தியத்திற்குள்ளே அடங்கியிருக்கிறார்களோ, உபதேசத்துக்குள்ளே அடங்கியிருக்கிறார்களோ, தேவனுக்குள்ளே அடங்கியிருக்கிறார்களோ, அவர்களை மட்டும்தான் தேவன் நினைத்தருள் இருப்பார். அவர்களுக்கு எந்த தீங்கும் வராது, எந்த கேடும் வராது. ஆனால் பேழையை விட்டு சபையை விட்டு வெளியே போயிட்டானே, அவனுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.